இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. $1 மில்லியன் கடனை செலுத்த தவறியதால் பறிமுதல் செய்யப்பட்ட டத்தஸ்ரீ வீடாவின் ஆடம்பர கார்கள் மற்றும் 727 பொருட்கள் ஏலம். பெண் தொழிலதிபரும் சமூக ஊடக பிரபலமான டத்தஸ்ரீ வீடாவின் சொத்துக்கள் வரும் அக்டோபர் 30ஆம் தேதி ஏலத்துக்கு வருகின்றன. ஏராளமான ஆடம்பர கார்களும் உட்பட 727 உடைமைகளும் அவற்றில் அடங்கும். கடந்த ஆண்டு டிசம்பரில் தள்ளிப்போன நிலையில் இப்போது ஏலம் உறுதியாகியுள்ளது. இந்நடவடிக்கை அவரை சுற்றியுள்ள சட்ட மற்றும் நிதி வழக்குகள் தொடர்பாக மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. ஏலத்திற்கு வரும் பொருட்கள் பட்டியலில் விலையுயர்ந்த நகைகள், தனிப்பட்ட பொருட்கள் மற்றும் பல விலை மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி ஈப்போவில் உள்ள அவரது சொகுசு பங்களாவில் 5 மணி நேர சோதனை நடவடிக்கையின் போது அவை பறிமுதல் செய்யப்பட்டன. AH டிசைன் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் 2018ஆம் ஆண்டிலிருந்து $1 மில்லியன் மேலான கடனை திரும்ப செலுத்த தவறியதை தொடர்ந்து அப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இளைய தலைமுறை கெட்டு சீரழிவது ஏன்? பள்ளி மாணவி படுகொலையை தொடர்ந்து டத்தோ சிவக்குமார் கேள்வி. வன்முறை உள்ளிட்ட கலாச்சாரங்களால் இன்றைய இளைய தலைமுறை கெட்டு சீரழிவது ஏன் என டினாமிக் சினார் காஷி சமூக நலத்தங்க சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான டத்தோ என் சிவக்குமார் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்டலிங் ஜெயாவில் பள்ளி வளாகத்தில் மாணவி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் மலேசிய பள்ளிகளில் வன்முறை கலாச்சார அச்சத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது. குறிப்பாக பள்ளிகளில் ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு மீதான கவனத்தை மீண்டும் திருப்ப வேண்டிய அவசியத்தை சிவக்குமார் வலியுறுத்தினார். இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் பரவும் தீய உள்ளடக்கங்களால் பாதிக்கப்படுகிறார்களா அல்லது வீட்டிலும் பள்ளியிலும் ஒழுக்க கட்டுப்பாடு குறைவாக உள்ளதா என்பது முக்கிய கேள்வி என அவர் சொன்னார். எனவே நீண்ட கால தீர்வாக சில கடுமையான நடவடிக்கைகளை அவர் பரிந்துரைத்தார். கடுமையான நடத்தைகளுக்கு பிறம்பால் அளிக்கும் தண்டனை, முறையற்ற பொருட்கள் பள்ளி வளாகத்தினுள் கொண்டு வரப்படுவதை தடுக்க திடீர் சோதனைகள் மற்றும் கட்டொழுங்கு ஆசிரியர்களுக்கு முழு அதிகாரம் வழங்குதல் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். உள்நாட்டு வெள்ளை அரிசி விலையை உயர்த்த இன்னும் முடிவு எடுக்கவில்லை. முகமது சாபு. உள்நாட்டு வெள்ளை அரிசியின் விலையை 1 கிலோவிற்கு ரிங்கிட் 3 ரிங்கிட் 60 சென்டாக உயர்த்தும் ஆலோசனை குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை. குறைந்த வருமானம் கொண்ட பயனீட்டாளர் உட்பட இந்த திட்டத்தின் மீதான தாக்க மதிப்பீட்டை தற்போது நடத்தி வருவதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். நெல் மற்றும் அரிசி தொழில் போட்டித்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாக விலையை அதிகரிக்கும் திட்டம் தொழில்துறை நிறுவனங்களால் அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்று அவர் விளக்கினார். வெள்ளை அரிசி விநியோகத்தின் நோக்கம் குறித்த ஒரு திட்டத்தை அமைச்சு விரைவில் அரசாங்கத்தின் பரிசீலனைக்கு முன்வைக்கும். இந்த திட்டம் நெல் மற்றும் அரிசி உற்பத்தி செலவுகள், கட்டுப்படுத்தப்பட்ட உள்நாட்டு வெள்ளை அரிசி விலைகளின் மதிப்பாய்வு, சந்தை போக்குகள், சட்ட விதி கட்டமைப்பு மற்றும் பயனீட்டாளர் மீதான தாக்கம் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ளும். இது நெல் மற்றும் அரிசி தொழிலில் சீரான நிலையை அடைவதற்கான விரிவான நீண்டகால தீர்வின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த பதிலில் முகமது சாபு சுட்டிக்காட்டினார். ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும், மோடி கூறியதாக ட்ரம்ப் தகவல். ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக அமெரிக்கா தண்டனை வரிகளை விதித்த சில மாதங்களுக்கு பிறகு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு உறுதியளித்ததாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை உடனடியாக செய்ய முடியாது. இது ஒரு சிறிய செயல்முறை. இந்த செயல்முறை விரைவில் முடிவடையும் என அவர் கூறியதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். ட்ரம்ப் வெளியிட்ட இந்த தகவலை இந்தியா உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்துள்ள போதிலும் இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை மோடி முன்பு தற்காத்து பேசியிருந்தார். ஆனால் புதிய அமெரிக்க தூதரும் ட்ரம்பின் நெருங்கிய அரசியல் உதவியாளருமான செர்ஜியோ கோர் சனிக்கிழமை புதுடெல்லிக்கு வந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அவரை சந்தித்ததன் மூலம் ட்ரம்புடனான உறவை சரி செய்ய மோடி விருப்பம் காட்டியதாக தெரிகிறது.
கோலாலங்காட் பகுதியில் கடும் புயல், வீடுகள் மற்றும் பள்ளிகள் சேதம். பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் காயம். கோலாலங்காட் பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட கடும் புயலால் வீடுகள், பள்ளிகள் மற்றும் பொது கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்து பலரும் காயமடைந்தனர். பலத்த காற்றுடன் கூடிய புயல் மற்றும் சிறிய சுழற்காற்று வீசியதை தொடர்ந்து சேதங்கள் பல ஏற்பட்டாலும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. சிஜாகாங் ஜெயா இடைநிலைப் பள்ளி, சிஜாகாங் ஜெயா தேசிய ஆரம்ப பள்ளி, கம்போங் மேடாங் ஆரம்ப பள்ளி, கம்போங் மேடாங் சமய ஆரம்ப பள்ளி மற்றும் ஜாலான் தஞ்சோங் ஆரம்ப பள்ளி உட்பட மொத்தம் 5 பள்ளிகள், ஒரு பொதுக்கூடம் மற்றும் சுமார் 40 வீடுகள் புயலால் சேதமடைந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் 10-9 மேடான் சமூக மண்டபம், சிஜாங்கான் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம், கம்போங் மேடான் பகுதி மற்றும் சிஜாங்கான் தொழில்துறை பகுதியும் இடம்பெற்றுள்ளன. சிங்கப்பூரில் அறிவிக்கப்படாத போக்கிமான் கார்டுகள் சாங்கி விமான நிலையத்தில் பறிமுதல். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சாங்கி சர்வதேச விமான நிலையம் டெர்மினல் ஒன்றில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அறிவிக்கப்படாத போக்கிமான் வர்த்தக கார்டுகளை கொண்டு வந்த 25 வயது சிங்கப்பூர் இளைஞர் ஒருவர் வசமாக பிடிபட்டார். சோதனையின் போது அந்த நபர் அறிவிக்க வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை என தெரிவித்தார். ஆனால் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விரிவான சோதனையில் அவரது பைகளில் பல்வேறு வகையான போக்கிமான் வர்த்தக கார்டுகள் மறைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கார்டுகளின் மொத்தம் மதிப்பு சுமார் 30,000 சிங்கப்பூர் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் போக்கிமான் சென்டர் லிமிடெட் ஃபுகுவா எனும் 4 சிறப்பு பதிப்பு பெட்டிகளும் அடங்குகின்றன. இந்த வழக்கு மேல் விசாரணைக்காக சிங்கப்பூர் சுங்கத்துறையிடம் இருந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சிங்கப்பூர் குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடி அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் வெளிநாட்டில் வாங்கப்பட்ட பொருட்கள் சுங்க வரி மற்றும் பொருள் சேவை வரி விதிகளுக்கு உட்பட்டதாக இருந்தால் அவற்றை கட்டாயம் அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். பொந்தியானில் உடம்புப்பிடி நிலையங்களில் அதிரடி சோதனை, 15 வெளிநாட்டினர் கைது. பொந்தியான் மாவட்டத்தில் உள்ள உடம்புப்பிடி நிலையங்கள் மற்றும் கால் பாதங்களை பிடித்துவிடும் நிலையங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. 3 உடம்புப்பிடி நிலையங்கள் மற்றும் கால்பாதம் பிடிப்பு வளாகங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொகூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது தாரோஸ் கூறினார். இந்த உடம்புப்பிடி நிலையங்களில் உரிமையாளர்கள் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தியதாகவும் சமூக வருகை அட்டைகளை தவறாக பயன்படுத்தியதாகவும் சந்தேகப்பட்டதை தொடர்ந்து 15 வெளிநாட்டினருடன் வளாகத்தின் பராமரிப்பாளர்கள் மற்றும் மேலாளர்கள் என்று நம்பப்படும் 2 உள்ளூர்வாசிகள் கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டினர் அனைவரும் மேல் விசாரணைக்காக செத்தியா டிராபிகா குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். பயண பாஸ்களை தவறாக பயன்படுத்துவது மற்றும் ஒழுக்கக்கேடான செயல்களை எதிர்த்து போராடுவதில் ஜொகூர் குடிநுழைவுத்துறை தீவிரமாக உள்ளது என்பதை இந்த சோதனை நிரூபித்ததாக முகமது ருஸ்டி வலியுறுத்தினார். பேருந்து நிலையத்தில் கைபேசி பறிப்பு முயற்சியை தடுத்த இளைஞரின் சாகசம் வலைதளத்தில் வைரல். பேருந்து நிலையம் ஒன்றில் கைபேசியை பறிக்க முயன்ற ஆடவனின் செயலை தடுத்த இளைஞரின் காணொலி வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. பகிரப்பட்ட காணொலியில் பெண் ஒருவர் பேருந்து நிலையத்திற்கு முன் நின்று கைபேசியை பயன்படுத்தி கொண்டிருந்த போது எதிர்வழியில் வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அவரை மெதுவாக நெருங்கி அவரின் கைபேசியை பறிக்க முயன்றார். அந்த சமயம் பார்த்து அருகில் இருந்த இளைஞர் ஒருவர் விரைவாக செயல்பட்டு அக்கைபேசியை பிடித்ததால் திருடனின் திட்டம் தோல்வி அடைந்து தொடர்ந்து அவன் அவ்விடத்தை விட்டு தப்பிச் சென்றான். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பலர் அந்த இளைஞரின் துணிவான செயலை பாராட்டி வரும் அதேவேளை சிலர் எதிர்மறையான கேள்விகளை தொடுத்துள்ளனர். அதாவது வலைதளவாசிகளில் சிலர் இதனை காட்சி அமைக்கப்பட்ட நாடகம் என்றும் கூட்டம் மிகுந்திருக்கும் பகுதியில் எவ்வாறு திருடன் திருட முயல்வான் என்றும் தொடர்ந்து கருத்துரைத்து வருகின்றனர். 1 லட்சம் ரிங்கிட் மதிப்பில் முதன் முறையாக கெட்டி மேளத்தின் முழு நிதி ஆதரவில் நடைபெற்ற திருமணம். ஜொகூர் பாருவில் சுமார் 1 லட்சம் மதிப்பில் நிறுவனம் ஒன்றின் முழு நிதி ஆதரவில் வரலாற்று சிறப்புமிக்க திருமணம் ஒன்று நடைபெற்றுள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி கெட்டி மேளம் எக்ஸிபிஷன் அண்ட் சர்வீசஸ் நிறுவனம் இவ்விழாவை பெர்மாஸ் விளையாட்டு வளாகத்தில் மோக்ஷா மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடத்தியது. மொத்தம் 16 திருமணத்துறை நிபுணர்கள் இணைந்து ஒரு இளம் ஜோடியின் கனவு திருமணத்தை முழுக்க இலவசமாக நடத்தினர். மணமக்கள் ஷோப்னா அன்பழகன்,
புருஷோத்தமன் தங்களது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நிதி ஆதரவாளர்கள் முன்னிலையில் மனம் முடித்தனர். ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்த புருஷோத்தமனும் தனித்து வாழும் தாயால் வளர்க்கப்பட்ட சொப்னாவும் இந்த திருமணம் கனவிலும் நினைத்திராத ஒன்றென மனம் நெகிழ்ந்தனர். மணமக்கள் வாழ்க்கையின் சவால்களை வென்ற நம்பிக்கையின் சின்னங்களாக திகழ்கின்றனர். எனவே இத்திருமணம் ஒற்றுமையின் கருணையும் சேர்த்து எதையும் சாதிக்கக்கூடிய முடியும் என்பதற்கான சான்று என கெட்டிமேளம் நிறுவனத்தின் நிறுவனர் சரவணகுமார் தெரிவித்தார். 18 மாதங்கள் நீண்ட திட்டமிடலின் பலனாக உருவான இந்த திருமணம் வெறும் அன்பின் கொண்டாட்டம் மட்டுமல்ல, மலேசியாவில் ஒற்றுமை, தாராள மனப்பான்மை மற்றும் சமூக உணர்வின் சக்தியை எடுத்துக்காட்டும் ஒரு மைல்கல் சாதனையாகும்.